தௌபா என்ற சப்ஜெக்ட்ல இந்த இரண்டாவது பகுதி மிக முக்கியமானது. முக்கியமான ஒரு பகுதி எப்படி நிறைவேற்றப்படணும், அது என்ன மாதிரி நடக்கணும் என்ற அந்த அறிவு அது தரப்படுது. மூன்றாவது மன் துஹின பி மவாலிமில் இபாதி மின் அஹ்தி அம்வாலிஹிம் வ தர்பி அப்ஷாரிஹிம் வ கத்ஃபி அராதிஹிம் வ இகாஃபத்திஹிம் துல்மன் வல் இஃப்சாத் அலைஹிம். யார் அடியார்களுக்கு அநியாயம் செய்கின்ற அதனால சோதிக்கப்பட்டிருந்தாரோ, அதாவது அவருடைய இயற்கை எப்படி இருந்தீங்க, மற்றவனுக்கு அநியாயம் செய்கிறது, மற்றவன்ட மான மரியாதை விளையாடுறது, அவனோட சொத்தை பறிக்கிறது, அவனுக்கு அடிக்கிறது, அவனை அச்சமுறுத்துகிறது, அவனை அநியாயப்படுத்துறது, இது போன்ற அநியாயங்கள் அவர் செய்திருந்தால் இவருடைய தௌபா எப்படி தெரியுமா? அல் ஹுரூஜ் அனில் மாலில் மஅஹூது பிகைரி ஹக்கி. முதலாவது உரிமை இல்லாமல் எடுக்கப்பட்ட சொத்திலிருந்து வெளியே வந்துடணும். அவர் ஊட அபகரிச்சிருந்தாரா, ஊட திருப்பி என்ன செஞ்சிடும், கொடுத்துடணும். பொருளாதாரத்தை அபகரிச்சிருந்தாரா, அதை திருப்பி கொடுத்துடணும். இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன செய்யணும்? முதலாவது அந்த அநியாயிலிருந்து வெளியே வந்து வரத்துஹு இலா அஸ்ஹாபி அவ் இலா வரசத்தி, அவருக்கோ அல்லது அவருடைய வாரிசுகளுக்கோ கொடுத்துடணும். இல்லை அவர் மௌத்தாயிட்டார் அதனால தான் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அவருடைய வாரிசுகளுக்கு என்ன செஞ்சிடணும்? சொத்தை கொடுத்து விட வேண்டும். அப்போ இது முதலாவது அவர் செய்ய வேண்டிய விஷயம். அப்படி செய்து விட்டார் அவருடைய அந்த இது நீங்கி விடுகிறது. அதே நேரம் இறந்தவர்களாக, அவங்க இறந்து போய் விட்டவர்களாக இருந்தால், நீங்க வாரிசுகளுக்கு கொடுத்துட்டீங்க, சொத்து போய் சேர்ந்துட்டு, ஆனா அநியாயம் செஞ்சது நீங்க யாருக்கு? அவரோட வாப்பாக்கு. இப்போ சொத்து இருக்கு, ஒரு சொத்தை திருப்பி கொடுக்கணும். வாப்பா மௌத்தாயிட்டார், அந்த வாப்பாக்கு தான் இவர் அநியாயம் செஞ்சுக்கிறார். ஒருவருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறார், அவரோட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அநியாயம் செஞ்சது அவருக்கு தானே. அப்ப நீங்க அநியாயம் செஞ்ச அவருக்கு உங்களுக்கு உள்ள ஹக்கு மறுமைக்கு என்ன செஞ்சீங்க? எஞ்சி இருக்கும். நீங்க தௌபால இதுல நீங்கி விட்டாலும் அவருக்கு செஞ்ச அநியாயத்துக்குரிய ஹக்கு மறுமை வரைக்கும் என்ன செய்யும்? உங்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஒருத்தர சொத்தை பறிச்சிட்டாரு, அபகரிச்சிட்டாரு, அநியாயம் பண்ணிட்டார். அநியாயம் பண்ண பிறகு அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தாயின பின்னால இவர் அந்த சொத்தை எல்லாம் கொண்டு போய் வாரிசுகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டா, நான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டேன் பிடிங்க. இதனால அவர் அந்த இது முடிஞ்சிடும். ஆனா அநியாயம் பண்ணது யாருக்கு? அந்த மரணிச்சவருக்கு அந்த ஹக்கு என்ன செய்யும்? எஞ்சி நிற்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. எனவே அந்த மாதிரி நேரத்தில் அவர் நிறைய நன்மைகளை செய்யட்டும், நிறைய தான தர்மங்களை செய்யட்டும். என்ன காரணம் சொல்றாருடா, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா இவர நன்மையிலிருந்து ஒரு பகுதி என்ன செய்வான்? கொடுப்பான். அப்ப இவர் டபுள் ட்ரிபிளா செஞ்சிருந்தா தான் கொடுக்கறதுக்கு என்ன அதான் இருக்கு. ஒரு லட்சம் செய்யறவர் 10 லட்சம் என்ன செய்யணும்? நன்மை செஞ்சிருக்கேன். ஏன் இந்த 1 லட்சம் யாருக்கு? அவருக்கு கொடுக்கப்பட போகுது, அவருக்கு கொடுக்கப்பட போகிறது என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. இது ஒரு நுக்தா, முக்கியமான ஒரு இது. நிறைய அமல்கள் செய்யற நேரத்தில் நம்ம தெரியாம யாருக்கா அநியாயம் செஞ்சிருந்தா, தெரியாம யாருக்காவது என்ன அவருடைய சொத்துக்களை பறிச்சிருந்தா, நாளை மறுமையில விசாரிக்கப்படுகிற டைம்ல எங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படுமா? இந்த ஏராளமான நன்மைகள் நாங்கள் செஞ்சிருக்க வேண்டிய கடமை ஒன்று என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப நீங்க அநியாயம் செஞ்சதுல ஆளும் தெரியா, எண்ணிக்கையும் தெரியா, அமௌண்ட்டும் தெரியான்னு வைங்களேன். அநியாயம் செஞ்சுட்டாங்க, ஆள் தெரியாது, எண்ணிக்கையும் தெரியாது, யாருக்கு அநியாயம் செஞ்சு திருப்பி என்ன செய்யறது என்றா அந்த சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர் இடத்துல என்ன செய்ய, நல்ல ஆட்சியாளர், அந்த ஆள் அநியாயக்காரன் இல்லாம சரியா, நேர்மையான ஆட்சியாளர் இடத்தில் அதை கொண்டு போய் ஒப்படைங்க. இது பைத்துல் மால்ல இருந்து ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏண்டா இப்ப அவருடைய சொத்து, இது யார சொத்து? யார்கிட்டையும் நம்ம சொத்தை பறிச்சோமோ, அந்த 100 பேர்ட்டு பறிச்சோன்னு வைங்களேன், ஒரு 50 பேர்ட்ட பறிச்சோம், அந்த 50 பேர் யாருன்னே தெரியாது, எங்கேன்னு தெரியாது. இந்த சொத்தை முழுமையாக கொண்டு போய் இந்த நபருடைய சொத்து, இது இந்த நபருடைய சொத்து. ஏன் வாரிசுகள் இல்லை, அந்த நபரும் இல்லை, யார்கிட்ட கொடுக்கறது சொந்த பந்தமும் இல்லைன்னா அந்த டோட்டல் சொத்திலிருந்து விடுதலை பெறுது அப்படின்னா அதை கொண்டு போய் ஆட்சியாளர்கள்ட்ட, நல்ல ஆட்சியாளர்கள்ட்ட, நேர்மையான அந்த ஆட்சியாளர் நேர்மையாக்கணும், மக்கள்கிட்ட சொத்துல அநியாயம் பண்ணாதவராய்க்கணும், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவர் என்ன செய்வார்? இது யார்ட்ட சொத்து? இப்ப மௌத்தாயினவரோட சொத்து. அந்த சொத்தை அதாவது வாரிசுகள் இல்லாத நேரத்தில் எப்படி பங்கிடப்படணுமோ, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் மௌத்தாகிறாரு, வாரிசுகள் இல்லாட்டி எப்படி பங்கிடுவார்ன்ற ஒரு அரசுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்ட அடிப்படையில் அதை அவர் என்ன செய்வார்? அதை நிர்வகிப்பார். அப்படி என்ற பகுதி என்ன செய்கிறார் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதே போல இவர் எவ்வளோ அதுக்கு பின்னால எவ்வளவு நல்லமகள் செஞ்சு திருந்தி தௌபா செஞ்சு விட்டாலும் கூட, நீங்க இப்ப நலவு செஞ்சுக்கிறது அம்ருக்கு, அநியாயம் செஞ்சது ஜெயிதுக்கு. நீங்க இப்ப நலவு செஞ்சுக்கிறது அம்ருக்கு, அநியாயம் செஞ்சது ஜெயிதுக்கு. அதை சொல்றாரு எப்படின்னா, ஃபலைஸ இன்சாஃபு அம்ரன் பிமுஸ்கித்தின் அன்ஹு துல்ம ஜெயிதின். அம்ருக்கு நலவு செய்வது ஜெயிதுக்கு செஞ்ச அநியாயத்தை என்ன செய்யாது? இல்லாமல் ஆக்காது. அந்த தௌபா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ஜெயிதுக்கு செஞ்ச அநியாயத்துக்கான விசாரணை மறுமையில் என்னது உங்களுக்கு உண்டு. நிறைய நல்லமல்களை செஞ்சுக்கங்க, நிறைய நன்மைகளை உருவாக்குங்க. என்னென்ன ஹைர்கள்லாம் உங்களால் செய்ய முடியுமோ, நஃபில்களை செய்ய முடியுமோ அவைகள் எல்லாமே என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு 3வது கட்டத்தை சொல்லிட்டாரு.